தேர்தல் களத்தில் களமிறங்கியிருக்கும் நடிகை நமிதா செயல் வீரர்கள் கூட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய பெண் காங்கிரஸ் வேட்பாளர் உள்பட தேர்தல் தொடர்பான பல்வேறு செய்திகளை தற்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் 16 நாட்களே இருக்கும் சூழலில் களத்தில் இறங்கியிருக்கிறார் நடிகை நமிதா. வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து திருவொற்றியூரில் அவர் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வீதி வீதியாக நமிதா வாக்கு சேகரிக்க மக்கள் அவருடன் உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மயிலாடுதுறையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா செம்பனார் கோவிலில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது தனக்கென குடும்பம் கிடையாது என்றும் மயிலாடுதுறை மக்களை நம்பி வந்திருக்கும் தன்னை சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எனவும் உணர்ச்சி வசப்பட்டு தழுதழுக்க பேசினார். பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேன்மொழி பாண்டகப்பாடி கிராமத்தில் பருத்தி விவசாயிகளை சந்தித்தார். அவர்களுடன் சேர்ந்து பருத்தி எடுத்தும் ஓட்டு கேட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பரப்புரை மேற்கொள்வதற்காக திமுக வேட்பாளர் ராசா சென்றார். அவரை உற்சாகமாக வரவேற்ற படுகரியன மக்கள் அவர் முன்பு பாரம்பரிய முறைப்படி நடனமாடி அசத்தினர். தேர்தல் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் டீ கடை, காய்கறி கடை என எந்த கடைகளையும் வேட்பாளர்கள் விட்டு வைக்காமல் எதையாவது செய்து வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர். அதில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரன் செய்யாறு பகுதியில் உள்ள செங்கல் சூளைக்கு சென்று பணியாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக செங்கல் தயாரிப்பு பணியிலும் ஈடுபட்டார். தொடர்ந்து கலைக்குழுவைச் சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று வேடமணிந்து பிரச்சாரத்தில் இறங்கினர். சேலத்தில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பாமக வேட்பாளர் அண்ணாதுரை சாலை ஓர கடை வியாபாரிக்கு உதவும் விதமாக வெங்காய விற்பனையில் ஈடுபட்டார். அங்கிருந்து டீ கடைக்குள் நுழைந்த அவர் டம்ளரை கையில் பிடித்து டீ மாஸ்டராக அவதாரம் எடுத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பரப்புரை செய்த அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவார் என்று கூறி அதிர்ச்சி கொடுத்தார். இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தால் வருகிற நாடாளுமன்றத்திலும் கண்டிப்பாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகி இந்த விலைவாசியை கண்டிப்பாக கட்டுப்படுத்துவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டூருக்கு அருகே மேச்சேரியில் வாக்கு சேகரிக்க சென்ற தருமபுரி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகனுக்கு மக்கள் வரிசையாக ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது சாலை ஓர கடையில் முறுக்கு சுட்டு அசோகன் கவனம் ஈர்த்தார். தொடர்ந்து பரப்புரை செய்த அவர், சுட்டெரிக்கும் சூரியனை போன்றே சூரியன் கட்சியும் மக்களை சிரமத்திற்குள்ளாக்குவதாக பேசினார்.